So hi hello everyone, this is Mala. Welcome back to our Malaka Tips channel. So இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படினா இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஹெல்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இன்னைக்கு செய்ய போறோம். ரொம்பவே வந்து குறைந்த நேரத்துல சுலபமான முறையில் இந்த ஸ்வீட்டை நம்ம செஞ்சிடலாம். என்னன்னா பீட்ரூட் பர்ஃபி தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். ரொம்பவே டேஸ்டா இருக்கும். So டைம் வேஸ்ட் பண்ணாம சீக்கிரமா வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம Malaka Tips சேனலுக்கு நீங்க புதுசுனா கீழ இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோக்கெல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க குயிக்கா வீடியோக்குள்ள போலாம். பீட்ரூட் பர்ஃபி செய்யறதுக்கு ஒரு pan வச்சிருக்கேன். அதுல 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போ அதுல கொஞ்சமா நான் முந்திரியை ஆட் பண்றேன். முந்திரி லைட்டா செவந்த உடனே அதுல கொஞ்சம் கிஸ்மிஸ் ஆட் பண்ணிக்கிறேன். கிஸ்மிஸ் ஊதுன உடனே இப்போ ரெண்டையும் நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போ அதில் கூட எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். 1 கப் ரவாவை அந்த நெய்யில் சேர்த்துக்கலாம். இந்த ரவா நல்லா பொன்னிறமாக மணம் வர்ற வரைக்கும் நம்ம வறுத்தெடுக்கணும். ரவா வறுபட்ட உடனே நம்ம வந்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ அதே பேனில் 2.5 கப் பீட்ரூட் ஜூஸை நான் ஆட் பண்ணுறேன். இப்போ இதில் 3லேருந்து 4 ஏலக்காவை நான் இடித்து போட்டிருக்கேன். நீங்கள் ஏலக்காய் தூளையும் சேர்த்துக்கலாம். இந்த பீட்ரூட் ஜூஸோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம அதை கொதிக்க விடணும். பீட்ரூட் ஜூஸ் பச்சை வாசனை வந்து போன உடனே நம்ம ஆல்ரெடி நெய்யில் வறுத்து வச்சிருக்க ரவாயை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த ஜூஸில் ஆட் பண்ணி கலந்து விடணும். கட்டிகள் வந்து பிடிக்காத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த ரவா அந்த ஜூஸ் எல்லாத்தையும் இழுத்த உடனே நம்ம 1 கப் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ அது கூட 2 ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக நம்ம ஆல்ரெடி வந்து நெய்யில் வறுத்து வச்சிருக்க முந்திரி கிஸ்மிஸையும் சேர்த்து விடலாம். இந்த மாதிரி ஒரு பதம் வரணும். அவ்வளோதான், நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அதை வேற ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிடலாம். அதை நல்லா ஈவனாக அந்த பிளேட்டில் வந்து நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். அதில் நான் கொஞ்சமாக நட்ஸை வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் என்ன நட்ஸை ஆட் பண்ணாலும் சரி அதை லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து கட் பண்ணும்போது அது தனியாக வராது. இப்போ இதை நல்லா ஆற விட்டுட்டு அப்புறமா கட் பண்ணுங்கள். சூப்பராக நமக்கு வந்து வந்துடும். நீங்கள் எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், எடுத்த உடனே அழகாக அது வந்து பிரிஞ்சு வரும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பீட்ரூட் பர்ஃபி வந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான நம்மளோட பீட்ரூட் பர்ஃபி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. பீட்ரூட், ரவா, சுகர், நட்ஸு எல்லாம் சேர்ந்து ஒரு சூப்பரான டேஸ்ட்டை கொடுக்கு. ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. ஸோ உங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து செஞ்சு கொடுங்க. ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸோ அவ்வளோதான், நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் அன்பை ஒரு லைக்காக கொடுங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அரிய தகவல் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். டாடா.